அமெரிக்கா இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. யாராவது ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து சட்டத்துக்கு எதிராக சட்டத்தை மீறி கைது செய்யப்பட்டால் பாரிய விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். Follow the law or face the consequences. டிப்போர்டேஷன் மட்டுமல்ல, அமெரிக்கா பக்கமே நீங்க இனிமேல் வரவே முடியாது. அமெரிக்கன் விசா இந்தியர்களுக்கு ஒரு ஆஃபர், ஒரு சலுகை. அது உங்களுடைய உரிமை அல்ல. இது வெறும் எச்சரிக்கை மட்டுமல்ல, ஒரு நாட்டு மக்களை அடிமைப்படுத்தும் ஒரு மெசேஜாகத்தான் பார்க்கப்படுகின்றது. தெரியாமல் ஒரு மாணவன் பிழை செய்தால் கையில் காலில் சங்கிலியை மாட்டி டிப்போர்ட் பண்ணிடுவாங்களா? ஆரம்ப காலங்களில் இந்தியர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு வேலைகளுக்கு வெளிநாட்டுக்கு இழுத்துச் செல்லப்பட்டார்கள். ஆனால் இன்று தனி மனித உரிமையை இழந்து வேலை செய்ய ஆசைப்படுகின்றனர். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்தியன் அமெரிக்கன் எம்பசிக்கு எக்ஸ் தளத்தில் அமெரிக்கா அனுப்பி வைத்த ஒரு மெசேஜ். இது ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில் நீங்கள் படிக்க போகிற மாதிரி, அமெரிக்காவில் படிக்க போகிற மாதிரியே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு மிடில் ஈஸ்ட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போவீங்களா இருந்தால் உங்களோட பாஸ்போர்ட்டை பறித்து வச்சுடுவாங்க. அவங்களுடைய சட்ட திட்டத்துக்கு கீழே தான் நீங்கள் இருக்க வேண்டும். அமெரிக்கா என்ன சொல்லுது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? இங்கே வந்தால் நான் சொல்கிற மாதிரி இரு, படி, ஆனால் உரிமை கொண்டாடாத. ஏதாவது நீ தவறு செய்தால் உன்னை கையில் காலில் விளங்க மாட்டி டிப்போர்ட் பண்ணிடுவேன். இது வெறும் எச்சரிக்கை மட்டுமில்லை, ஒரு நாட்டு மக்களை அடிமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு மெசேஜாகத்தான் பார்க்கப்படுகின்றது. முதலாவது, அமெரிக்க நாட்டு சட்ட திட்டத்தின் கீழ் இருக்க வேண்டும். இந்தியர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே இந்த சட்ட திட்டம்ண்டா என்னன்ட்டு. இப்போ நார்மலாகவே ஒரு குப்பை தொட்டி இருந்தால் இந்த குப்பையை குப்பை தொட்டியில் போடாமல் எங்கேயாவது பக்கத்தில் குப்பை தொட்டிக்கு வெளியில் எங்கேயாவது தூக்கி போட்டுடுறாங்க. ஏன் அன்றைக்கி அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஹைவேல ஒருவர் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வாழைப்பழத்தோடு அப்படியே தூக்கி எறிகிறார். போலீஸ் அவரை பிடிச்சி டேஞ்சரஸ் டிரைவ்னு சொல்லி $500 டிக்கெட்டும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது அமெரிக்கன் விசா. அமெரிக்கா இந்தியர்களுக்கு கொடுக்குற அந்த விசா ஒரு ஆஃபர், ஒரு சலுகை என்று சொல்கிறாங்க. அதை வைத்து நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. என்கிட்ட விசா இருக்குண்டு, அதாவது நான் வந்துட்டேன், இவ்வளோ காசு கொடுத்து வந்தேன், எனக்கு வேலை தரவணும், க்ரீன் கார்டு தரவணும் என்று நீங்கள் எந்த ஒரு உரிமையும் கொண்டாட முடியாது. அமெரிக்கன் இமிக்ரேஷன் லோவும் படி தான் நீங்கள் நடக்க வேண்டும். மூன்றாவது, சின்னனா நீங்கள் ஒரு பிழை செய்தாலுமே உங்களோட விசா கேன்சல் செய்யப்படும். ஏன் டிப்போர்ட் கூட உங்களை பண்ணலாம். அதை விட பாரிய விளைவுகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். அமெரிக்கா பக்கமே நீங்கள் இனிமேல் வரவே முடியாது. இந்த மெசேஜ் இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டுள்ளது. இப்போ அதிகமாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இந்தியர்கள் தான் அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கில் போகிறாங்க படிக்கிறதுக்கு. அவங்க சொல்கிற 3 காரணம் என்னென்னு சொன்னால், ஹை ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டி எல்லாமே அமெரிக்காவில் தான் இருக்குது. சரி, அது இந்தியாவில் இல்லை. ரெண்டாவது, தங்களுடைய ட்ரீம் ஜாப் அமெரிக்காவில் வேலை செய்கிறது தான். சரி, அதுவும் இந்தியாவில் இல்லை, அந்த ட்ரீம் இல்லை. மூன்றாவது, லாங் டேர்ம் லிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல நிரந்தரமாக லாங் லைஃபாக நல்ல லிவிங் ஆப்பர்ச்சுனிட்டியோட அமெரிக்காவில் தான் வாழலாம். அதுவும் இந்தியாவில் இல்லை. ஆனால் இந்த மெசேஜ் ஒரு சரியான நேரத்துக்கு வந்துள்ளது. இந்த வீடியோவை பாருங்க. இது லாஸ்ட் வீக் வெளியில் வந்த வீடியோ. US President Donald Trump recently shared a chart on Truth Social highlighting immigrant households receiving welfare assistance. While most of India's neighbors appeared on that list, India was notably absent. Now, this is because Indian Americans are among the highest earning community in the United States. அமெரிக்கா 20 நாடை இமிக்ரேஷன் வயலேஷன் பேரில் 20 நாட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கு. இந்த 20 நாட்டுக்குள்ளே இந்தியா இல்லை. அதாவது இந்த 20 நாடுகளும் அமெரிக்காவுக்குள்ளே நிறைய இமிக்ரேஷன் வயலேஷன் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்குள்ளே இந்தியா இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஸோ இந்த இந்தியன் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே வந்த நியூஸ் என்னென்னு சொன்னால், இந்தியர்கள் இமிக்ரேஷன் வயலேஷன் செய்கிறது இல்லை. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் இந்தியா இல்லை. அசைலம் கிளைம் பண்ணுறது இல்லை, இல்லீகலாக போகிறது குறைவு. இந்தியன்ஸ் எல்லாருமே நல்ல எஜுகேட்டட், நல்ல படித்தவங்க, நல்ல வசதியாக நல்ல வேலையில் இருக்கிறாங்க. அதனால தான் இந்தியர்கள் இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு குறிப்பிடப்பட்டது. ஆனால் இந்த புதன்கிழமை சரியான டைமுக்கு
இந்த ஒரு மெசேஜ் வந்து இந்தியன் எம்பசிக்கு போய் சேர்ந்துள்ளது. That if a student is arrested or breaks any US law, their visa can be cancelled immediately. In such cases, deportation becomes a real possibility and future entry into the United States may no longer be allowed. This advisory is significant especially for Indian students. என்ன மாதிரியான மெசேஜ்னு சொன்னா, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அமெரிக்காவில் இனி அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். தாங்க சொல்கிற மாதிரி நீங்கள் இருங்க, இல்லாட்டி இந்த நாட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லாமல் இவங்க சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்தியர்கள் வந்து இப்போ அடிமையாக தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு H1B விசாவாக இருக்கட்டும், ஈவன் ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிறவங்க கூட இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு நிறைய பேர் வந்து ஹாலிடேக்கு போகவே இல்லை, பயப்பட்டாங்க. போனால் ஒருவேளை திருப்பி இந்த நாட்டுக்குள்ளே வர முடியுமோன்னு ஒரு பயத்தில் அங்கேயே இருந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமே அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரியே தான் அந்த இது. அமெரிக்கன்ஸ் என்ன செய்கிறாங்க, இவங்களை அடிமைப்படுத்தி அங்கேயே வச்சுருக்குறாங்க. நீ போகிறண்டா போ, மிச்சதை நான் பார்த்துக்கொள்கிறேன். இவங்க பயத்திலேயே போகாமல் இருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்போட ஆட்சியில் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசா ரெண்டுமே க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க, வெரி ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணுறாங்க. அடுத்தது கிரவுண்ட் செக், யாரையுமே பொது இடத்துல நிறுத்தி உங்களை செக் பண்ணலாம். அதிகமான டாக்குமெண்ட்ஸ் ரிக்குவயர்மெண்ட், எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சப்மிட் பண்ணணும். மூன்றாவது மானிட்டர் பண்ணுறாங்க. சின்னனா நீங்கள் ஒரு வயலேஷன் செய்தாலுமே பெரிதாக அங்கே காண்பிக்கப்படும். அதிகமான இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விசாக்கு அப்ளை பண்ணி அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்காம டிலே ஆகிக்கொண்டே போகின்றது. இன்னும் ஒரு பக்கம் நிறைய விசாக்கள் கேன்சல் செய்யப்படுகின்றது. புஷ்பேக் விசாக்கான நேர காலங்கள் வந்து தாமதமாகி கொண்டே போகின்றது. இப்போ H1B விசா பார்த்தீங்கன்னு சொன்னால் 3-4 மாதங்கள் தாமதமாகி கொண்டே போகின்றது. நிறைய பேருக்கு இதில் விசா கிடைக்குமான்றதே தெரியாது. இப்படி இருந்தும் 71% இந்தியர்கள், அதாவது இந்தியன் எம்பசியின் இதுவும்படி 71% இந்தியர்கள் ஒவ்வொரு நாளும் விசாக்கு அப்ளை பண்ணி கொண்டே தான் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்தியன் எம்பசி என்ன சொல்லுதுன்றா, இந்தியர்களுக்கு யாருமே இல்லீகலாக அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான முடிவை எடுக்கவே வேண்டாம், எடுப்பீங்களாக இருந்தால் பாரிய விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும், இப்படியும் சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலுமே இந்திய அரசாங்கம் வந்து ஒரு தலையாட்டி பொம்மையாக தான் தலையை ஆட்டிக்கொண்டே இருக்கிறாங்க, திருப்பி கதைக்கிறதே இல்லை. அமெரிக்காவில் ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் ஏன் ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தெரியாமல் ஒரு பிள்ளையை விட்டால் கூட கையில் காலில் செயினை மாட்டி டிப்போர்ட் பண்ணுவாங்களா. அது மட்டும் இல்லை, தங்களுடைய பாடி கேமரா இருக்கிற வீடியோ வந்து தங்களுடைய வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் கூட இப்போ பண்ணுறாங்க. எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை தேடித்தான் போகிறாங்க ஆசையில். இங்கே வந்து ஒரு தனி மனித சுதந்திரம் வந்து இங்கே பறிக்கப்படுகின்றது. நார்மலாக ஒரு சோஷியல் மீடியாவில் கூட உங்களில் போய் நீங்கள் ஒரு லைக் போடக்கூட அமெரிக்காவில் வந்து இப்போ பயப்படுவீங்க. முடிஞ்சால் வந்து நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து இந்தியா இப்படி அமெரிக்காவுக்கு எதிராக பேசினு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கமெண்ட் பண்ணியோ இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு பாகத்தை வந்து நீங்கள் வெளியிட்டு பாருங்க, உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொண்டு வரும். அமெரிக்காவில் நீங்கள் இருக்க மட்டும் அமெரிக்காவுக்கு எதிராக நீங்கள் சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு கமெண்டோ எதுக்குமோ லைக்கோ நீங்கள் செய்ய முடியாது. அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு அக்சஸ் இருக்குது. உங்களுடைய சோஷியல் மீடியா வந்து பாஸ்வேர்ட் ஓப்பனாக இருக்க வேணும். எந்த டைம்லேயுமே உங்களோட சோஷியல் மீடியாவை செக் பண்ணலாம். இதைத்தான் நான் சொல்கிறேன். அங்கே போய் ஒரு அடிமையாக தான் நீங்கள் வாழ வேணும். அவங்களுக்கு கீழே உங்களுடைய தனி மனித சுதந்திரம் அங்கே பறிக்கப்படுகின்றது. இந்த மெசேஜ் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மிரட்டலான ஒரு எச்சரிக்கையான ஒரு கடிதமாகத்தான் இந்த எக்ஸ் தளத்தில் வந்து இது பார்க்கப்படுகின்றது. இது புதன்கிழமை வெளியில் வந்தது. இது நடந்துமே வியாழக்கிழமை இந்தியன் எம்பசியில் புதிதாக அமெரிக்கா செல்வதற்காக 71% மாணவர்கள் விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. சொந்த நாட்டிலே சுதந்திரமாக இருக்க வாய்ப்பு இருந்தும் நான் அமெரிக்காவில் போய் ஒரு மூலையில் போய் யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்துட்டு போகிறேன்னு சொல்லி இவங்க விசாக்கு இப்போ அப்ளை பண்ணுறாங்க. இதைத்தான் நாங்கள் படித்த முட்டாள் என்று சொல்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் என்னும் ஒரு தனி மனிதன் ஒரு நாட்டையும் ஒரு நாட்டு மக்களையும் தன் கைக்குள்ளே வச்சிருக்கணும், அடிமைப்படுத்தி.
இந்தியாவுக்கு 500% டெரஃப் அறவிடப்படும் ஒரு மிரட்டல் கூட இங்கு வைத்துள்ளார். ஆனால் சும்மாவா சொன்னாங்க, இவங்களுக்கு மற்றவங்களை பற்றி கவலையே இல்லை, தாங்க பணம் சம்பாதித்தால் மட்டும் போதும். முடிஞ்சால் சோஷியல் மீடியாவில் போய் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு போஸ்டர் போட்டு பாருங்க. இதில் நீங்கள் தனி மனித சுதந்திரத்தை மட்டும் இழக்கவில்லை, உங்களையே நீங்கள் அடிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உண்மையை பேசினால் கசகசக்குந்தான், ஆனால் இதுதான் ரியாலிட்டி. அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்தியர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு வேலைகளுக்கு உலக அளவில் இழுத்து செல்லப்பட்டார்கள். அப்போ அவங்க படிக்கல, வறுமை ஒரு காரணம், சொந்தங்களை விட்டு பிரிய வேண்டிய ஒரு கட்டாயமாக இருந்தது. அதுக்கு பிறகு இந்தியர்கள் உலக அளவில் நல்லா படித்து நல்ல ஒரு நிலைமையில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படின்னு பார்த்தா எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க, யாரும் இழுத்து செல்லவும் இல்லை, சொந்தங்களை விட்டு பிரிய ரெடியாக இருக்கிறாங்க, அடிமையாக இன்னொரு நாட்டில் போய் வாழ தயாராக இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் போய் நீங்கள் ஒரு இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக போய் போவீங்களா இருந்தால் உங்களுடைய உரிமைகள் அங்கே பறிக்கப்படும். உங்களுடைய சோஷியல் மீடியா இன்றைக்கி கையில் எல்லாத்தையும் ஃபோன் இருக்குது, முடிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையுமே அந்த சோஷியல் மீடியாவில் உங்களால் செய்ய முடியாது. தவறுதலாக நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டோ ஏதாவது லைக் பண்ணியோ ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் நடந்தால் கூட உங்களுடைய பணம், காசு, உங்களுடைய படிப்பு, வேலை எல்லாமே பாழாகி விடும். இதெல்லாமே உங்களுக்கு நீங்களே பயந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நீங்கள் தள்ளப்படுகின்றீர்கள். இந்த லெட்டரில் கடைசியாக கூறப்பட்ட விடயம், யூஎஸ் விசா ஒரு ப்ரிவிலேஜ் நாட் ரைட்ஸ், அதாவது இது உங்களுக்கு தரப்பட்ட ஒரு சலுகை, ஒரு ஆஃபர். இதை நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது, உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இங்கே இருக்க வேண்டும், நான் உங்களை எந்த நேரமுமே வாட்ச் பண்ணி கொண்டே இருப்பேன். இதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. கடைசியாக ஒரு அமெரிக்கன் வாழ்க்கை, ஒரு டாலர், ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்காக உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து அந்த நாட்டில் வாழ வேண்டுமா? அதுதான் இங்கே இருக்கிற ஒரு கேள்வி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.